Right. Samara. Okay. This is behalf of Kingmakers IAS Academy and present to you by like C. Nagadatta. So Samara Abdina enna. Okay. So we'll go into the topic today. Right. So Samara. So Samara பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, in this session we're going to see how we're going to finish our UPSC prelims syllabus in a matter of 100 days. ஓகேங்களா? ஸோ இந்த 100 டேஸ்ல வந்து நம்மளுடைய இந்த யூபிஎஸ்சி பிளான் அண்ட் யூபிஎஸ்சி மிஷன் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம், எஸ்பெஷலி இந்த ப்ரிலிம்ஸ், பிகாஸ் October 4 அப்படின்னு இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க டேட். ஸோ இந்த October 4 அப்படின்றத நம்ம எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்னு இந்த செஷன்ல வந்து பார்க்க போறோம். இன் 100 டேஸ் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ 100 டேஸ் ப்ரிலிம்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா முடியும் if we follow our plan. ஓகேங்களா? ஸோ பிஃபோர் கெட்டிங் இன்டு தி கிளாஸ் we'll have a quick glance of a prelims format. எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு டைப் ஆஃப் பேப்பர் இருக்கும். ஸோ பேப்பர் 1 which is called the general studies. So total number of questions will be 100 and at the same time, so each question carries 2 marks. That means you will be having the total marks அப்படின்னு பார்க்கும்போது 200 marks எழுத போறோம். The total duration will be 2 hours. Okay. So paper 2 அப்படின்னு பார்க்கும்போது, so total number of questions which comes under the 80 questions இருக்கும். So 200 marks. That means each question carries 2.5 marks. So in the basis la namakku pogum. Again it comes under the 2 hours. So everything it comes under the offline mode la da நம்ம எழுத போறோம். அதே மாதிரி it will be on the multiple choice question format. அப்படினா choose the best answer மாதிரி இருக்கும். And paper 2 வந்து CSAT அப்படினு சொல்லப்படுவாங்க, which is comes under the qualifying paper. 33% marks வாங்குனா, that means you have to score 66 marks. Out of 200 க்கு 66 எடுத்தீங்கன்னா you are eligible. And paper 1 பார்க்கும்போது you have to score more marks in it. ஓகேங்களா? ஸோ இந்த பேசிஸ்ல தான் நம்மளுக்கு வந்து என்னன்னா prelims போகும். So everybody knows about it. Okay. And right. So before getting into the Samara, like இது எப்படி வந்து படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது there will call it as a mantra. Mantra அப்படின்னு பார்க்கும்போது என்ன மந்த்ரா? ஸோ எந்த இப்போ ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது we have to concentrate on something. அப்போ இங்க வந்து எதுல பேஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணனும்னா the W's அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா who, what, where and when and why. சோ இந்த பேசிஸ்ல பார்க்கும்போது who அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்சிடென்ட் ஒரு ஈவென்ட். யூபிஎஸ்சி இஸ் ஆல் அபௌட் 360 டிகிரி டைம்ல வந்து you have to view. ஓகேங்களா? சோ ஒரு ஈவென்ட் அப்படின்னு எடுக்கும்போது யாருனால நடக்குது, எங்க நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்போ நடக்குது, எதனால நடக்குது. ஸோ இத்தனை கொஸ்டின்ஸ்க்கு வந்து யூ காட் ஆன்சர் ஒரு 360 டிகிரி மேனர்ல வந்து if you got an answer, definitely you can answer the question. ஓகேங்களா? ஸோ சமரா மந்த்ரா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இந்த who, what, where, when and why you have to get an answer for it, right? So second thing, so in this சமரானால என்ன யூஸ் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். So we will be studying lot of things. ஏன்னா இதுக்கு ஒரு சிலபஸ் அப்படின்னு ஒண்ணு இல்ல. ஸோ ஏன்னா இட்ஸ் ப்ராட். ஸோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த லைக் பேலியோலித்திக்ல இருந்து ரைட் நோ ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வரைக்கும் யூ ஹேவ் டு கோ டுவர்ட்ஸ் இட். அப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து நான் எப்படி பண்றது? ஸோ ஆல் வி ஹேவ் டு ஸ்பெண்ட் 600 hours in a matter of 100 days. How it is possible? Is it possible to spend a 600 hours in a like to study a syllabus? Definitely it is a possible. Like அந்த பேசிஸ்ல தான் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? தட் மீன்ஸ் ஒரு டாபிக் எடுத்தால் அந்த டாபிக்ல வந்து நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ எவ்வளவு நேரம் வந்து I have to like study in this topic and எவ்வளவு டைம் வரைக்கும் I can invest in it. So time is everything இல்லையா? So that amount of time நான் வந்து எவ்வளவு வந்து இதுல வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இங்க பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் டாபிக்ஸ் டோட்டலா நீங்க படிக்க வேண்டியது 600 hours அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 600 hours வந்து நம்ம எப்படி வந்து டீல் பண்ண போறோம்னு பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். So this is the master plan basically. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு சார்ட் ஆஃப் வெயிட்டேஜ் இருக்கு. அந்த வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, so this is the 6 subjects, key subjects அப்படின்னு சொல்லலாம். So history, geography, economics, political science and environmental and science and technology. ஓகேங்களா? So இந்த 15 questions அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் எங்க சார் போச்சு அப்படின்னு கேட்பீங்க. டெஃபினட்டா கரண்ட் அஃபேர்ஸும் இதுலயும் இன்க்ளூட் ஆகும். வித்வுட் எனி கரண்ட் அஃபேர்ஸ் லைக் தேர் won't be any sort of a question. அது எப்படி ஃபேஸ் பண்றாங்க, அதாவது எப்படி அந்த கொஸ்டினை வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம டீடைலா பார்க்கலாம். So we will be discussing about the 6 subjects today and அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி எப்படி அப்படின்னா 6 subjects அப்படின்னு எடுக்கும்போது
ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு சார்ட் ஆஃப் டைம் டெடிகேஷன். அதாவது 15 days for the history, ஓகேங்களா, 15 days for the geography, and 15 days for the economics and polity and environment, and 10 days for the science and technology. ஓகேங்களா, ஸோ இந்த பேசிஸ்ல தான் நம்ம பிளான் பண்ண போறோம். அப்போ இந்த 15 days அப்படின்னா 100 days அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு நாளும் ஒரு டாபிக் வந்து படிக்கும்போது அட்லீஸ்ட் ஒன் கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா பிஃபோர் லைக் நம்ம இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணும்போது ஆராய்ச்சி இந்த பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது வில் பி ஹேவிங் மல்டிபிள் சாய்ஸஸ் ஆஃப் அ கொஸ்டின். நம்ம கையிலேயே வந்து ஒரு 300-400 சாய்ஸஸ் ஆஃப் அ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ தட் வில் கிவ் யூ த ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி டு கெட் அ சக்சஸ் இன் யோர் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ். அப்படின்னா எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா அந்த 6 hours நம்ம எப்படி பிரேக் பண்றோம் அப்படின்னா how we going to break it 6 hours அப்படின்னு பார்க்கும்போது so 3 hours for the GS concept and 2 hours for the subject related current affairs. If I'm studying history related ஏதாவது வந்து current affairs இருக்கா? If I'm studying geography related ஏதாவது subject current affairs இருக்கா? For example, if I'm studying climatology, இந்த climatology படிக்கும்போது cyclones என்ன, சூப்பர் சைக்ளோன்ஸ் என்ன, சோ இந்த பேசிஸ்ல வந்து क्वेश्चंस ஏதாவது இருக்கா, ரீசன்ட்டா ஏதாவது சைக்ளோன் வந்திருக்கா, ஆன்டி சைக்ளோன் என்ன, எல் நீனோ எஃபெக்ட் என்ன, சோ இதெல்லாமே வந்து ஒரு சார்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் தான். ஓகேங்களா, சோ எகனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we will be discussing all about repo rate and ரிவர்ஸ் ரெப்போ ரேட், ஏதாவது ஸ்கீம் வந்திருக்கா, சோ இந்த பேசிஸ்ல பார்ப்போம். ஒரு பாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது பில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்களா, அண்ட் என்விரான்மெண்ட்ல ஏதாவது ஸ்பீஷிஸ் வந்து என்டேஞ்சர்ட் ஆயிருக்கா, சோ இல்லைன்னா வந்து ஏதாவது பிளான் போடும்போது சம் ஆஃப் த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் ஏதாவது டேமேஜ் ஆகுதா, ரோட் போகும்போது இது ஏதாவது டேமேஜ் ஆகுதா, புது ஏலியன் ஸ்பீஷிஸ் ஏதாவது இன்ட்ரோ ஆகுதா. ஸோ இந்த பேசிஸ்ல அதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஓவரால். ஸோ நம்ம கோனா கான்சென்ட்ரேட் ஆன் 360 manner. ஸோ ஒரு டாபிக் எடுத்தா அந்த 5 W's வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு டாபிக் முடியும். அண்ட் எப்பவுமே நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பில்டப் பண்ணும்போது ஒரு ஸ்மால் சார்ட் ஆஃப் டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா you need to write 100 words about it by fulfilling all the W's. முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் the W's who, what, when, why எல்லாமே அந்த W's ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we need to fulfill all the sort of things in a 100 words. ஓகேங்களா, சோ இதுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி the students who attended my class they will be having the plenty of materials, and the students who are studying in the Kingmakers IAS Academy அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. the basic materials more than enough rather than the complex materials அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய புக் எல்லாம் படிக்க வேண்டாம். it's all about the understanding. ஓகேங்களா, சோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி பார்க்கும்போது just concentrate on the NCERTs and some of the class notes also. ஓகேங்களா, NCERTs and class notes and some of the websites இந்த பேசிஸ்ல, and of course Kingmakers materials கூட நீங்க வாசிக்கும் போது definitely உங்களுக்கு success ratio வந்து higher ஆகும். ஓகேங்களா, right, so we'll get into the topic now. How do we gonna plan? ஓகேங்களா, so the stage அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை விதமாக இந்த சப்ஜெக்ட், so 6 subjects வந்து நான் என்ன கிளாஸிஃபை பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 basic subjects மாத்த போறேன். so 1 Indian history, and 2nd geography, and 3rd Indian constitution, and 4th economics, and 5th environmental and science and technology. so இந்த பேசிஸ்ல வந்து 5 subjects நான் மாத்திட்டேன். ஓகேங்களா, so each and every subject வந்து எத்தனை days வந்து I'm going to dedicate அப்படின்னு பாத்தீங்கன்னா every 15 days அப்படின்னு நான் இங்க கால்குலேட் பண்றேன். அண்ட் இந்த ப்ரோக்ராம்ல நீங்க வந்து என்ன கத்துப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். அட் த சேம் டைம் இந்த 15 daysல வந்து we going to complete the test also. இந்த 6 hours எப்படி பிளான் பண்ணிருக்கோம், so 3 hours for the general studies அப்படின்னா the subject what you going to study அப்படின்னு, and the remaining 2 hours will be the current affairs related in the subject. that means அதான் சொல்லியிருந்தேன் history ரெஃபர் பண்ணியிருந்தா அந்த ஹிஸ்டரியோட கரண்ட் அஃபேர்ஸ், and geography இந்த geographyயோட கரண்ட் அஃபேர்ஸ், and remaining 1 hour is a self evaluation. அப்படின்னா the subject related you have to evaluate yourself. that means you need to write a test among it. இப்போ நீங்க வந்து 1857 revolt படிக்கிறீங்களா, அந்த 1857 revolt படிக்கும்போது how many questions, what are the possibilities of a question that can be asked in the UPSC prelims or a previous year question bank எடுத்து பாருங்க. so எத்தனை questions வந்து கேட்டிருக்காங்க, and what is the methodology they have been asked from the previous year. so என்னென்ன பேட்டர்ன்ல வந்து அந்த questions வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது நீங்க இதுல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, so 5 subjects வந்து கிளியர் பண்ணிருக்கோம். இதுல இந்தியன் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், எக்கனாமிக்ஸ், and environmental and science and technology. ஓகேங்களா, இந்த பேசிஸ்ல வந்து நீங்க பிளான் பண்ணுங்க. ஓகேங்களா, ரைட். அதே மாதிரி இது வந்து இந்த ஸ்டடி பிளான் வந்து you can modify it, and after end of the session I'll give you the PDF, and in the linkல வந்து கொடுத்திருப்பேன் நான் அந்த PDF you can utilize it. so where we are arranged the subject wise and days basisல எந்த டைம்ல வந்து நீங்க டெஸ்ட் எழுதணும், எந்தெந்த டைம்ல வந்து எது படிக்கலாம் அப்படின்னு
all you have to spend 6 hours in a day. And the 6 hours வந்து நீங்க எப்படி வந்து வேலிடேட்டா கொண்டு போறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப important. And you can modify it, depends upon your comfortability. So some people will be very comfortable in quality, and some people will be very comfortable in the environmental or science and technology. It depends upon your capacity, and this is just a suggestion to make success ratio higher with you. ஓகேங்களா? அப்போ இது எப்படி வந்து நான் பெர்ஃபெக்ட்டா எடுத்துக்கிட்டு போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so small tip. இப்போ வந்து the person who likes a quality well study it later. ஓகேங்களா? so ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கிறதுனால it will be very easy in a platform. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எது வந்து டஃப்போ, எது வந்து உங்களுக்கு கஷ்டமோ அது வந்து படிங்க. ஓகேங்களா? so அந்த டைம்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, you'll be having some time relaxation. If suppose எனக்கு வந்து one dayல முடிக்கல, அப்ப second dayல முடிச்சாகணும். ஓகேங்களா? so இந்த டைம்ல வந்து I can manage my time. Okay, so that's why I'm saying to you, so எந்த சப்ஜெக்ட் வந்து டஃப்போ அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்க வந்து லேட்டரா வந்து ஃபர்ஸ்ட்ல பிளான் பண்ணுங்க. which is comfortable to you, you can plan it on the later side. ஓகேங்களா? so that it will be very comfortable for you. Okay, so in the plan வந்து almost covers all of your prelims point of view subject. ஓகேங்களா? ஒரு பாயிண்ட் கூட விடுறதுக்கு சான்ஸே இல்ல, ரைட்? சோ எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல எவ்வளவு வெயிட்டேஜ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு. சோ இஃப் யூ see the current affairs platform, so minimum ஆவரேஜா பாத்தீங்கன்னா 15 questions every year வந்து கேட்கப்படுது. ஸ்டார்ட் from the 2011 to 2019 எவ்வளவு வரைக்கும் எத்தனை questions வந்து current affairsல கேட்கப்படுது அப்படின்னா 15 questions வந்து கேட்கப்படுது. And this study plan will help you to achieve high score marks to clear prelims of UPS. ஓகேங்களா? so we'll see the stats now. Like, right, what is the analysis? ஓகேங்களா? so analysis அப்படின்னு பார்க்கும்போது current affairs பார்க்கும்போது from 2011 to 2019 22 questions ஆவரேஜா எனக்கு வந்து 20 questions வந்து கேட்கப்பட்டது. அப்போ current affairs வந்து எங்க இருந்து போறது அப்படின்னா, don't need to worry. so இது எல்லாமே சப்ஜெக்ட் ரிலேட்டடா தான் உங்களுக்கு இருக்கும். ஹிஸ்டரினா ஹிஸ்டரி ரிலேட்டட் ட்ரெண்டிங் டாபிக் என்ன இருக்கோ அது பேஸ் பண்ணி இருக்கும். ஜியோகிராஃபினா ஜியோகிராஃபி ரிலேட்டட் current affairs வரும். so இந்த பேசிஸ்ல தான் இருக்கும். that too like அந்த வருஷத்துல சேர்ந்ததுதான் இருக்குமா அப்படின்னா definitely not. you have to go through with the 3 years of a current affair, because எந்த current affair எடுத்துக்கிட்டாலும் உடனே நடக்கிறதா இருக்காது எக்ஸப்ட் கரோனா. ஓகேங்களா? ஸோ கரோனா கூட லைக் இதுக்கு முன்னாடியே அதோட ஃபேமிலி வந்திருக்கு. ஸோ நான் கிளாஸ் எடுக்கும்போது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கரோனா ஃபேமிலி வந்து இதுக்கு முன்னாடியே MERS அண்ட் SARS கூட வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலில இருந்து தான் வந்திருக்கு. ஸோ இந்த பேசிஸ்ல லீனியேஜ்ல பார்க்கும்போது அப்போ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற நம்மளுக்கு ஒரு லைஃப் லைன் வந்து ஒரு டைம் லைன் வந்து சார்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் இதே பேசிஸ்ல தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் 15 questions, and geography 10 questions, and polity 15, and economical 15, and science and technology 7 questions, and environmental again 10 questions. Like that, if you classify, if நீங்க வந்து இத வந்து நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா எடுத்துட்டு போனீங்கன்னா definitely 100 questions வரும் every average. சோ நீங்க இந்த இடத்துல வந்து எந்த பார்ட் வந்து வீக் வரும், சோ அந்த இடத்துல வந்து நீங்க ஹையர் வெயிட்டேஜ் ஒரு ஹையர் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ரைட். சோ we'll start with the history preparation. ஓகே, ஹிஸ்டரி ஓவரால் வெயிட்டேஜ் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா 15 questions. அப்போ 15 questions, wow, very great. 15 questions, that means that 30 marks. ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட் மட்டுமே ரெடி பண்ணிட்டா 30 marks அப்சல்யூட்லி ஈஸியா வந்துடும். ஸோ அதுதான் நம்ம பண்றது தப்பு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் a competitive exam. ஓகேங்களா? that too UPSC, one of the toughest exam in all over India. ஓகேங்களா? இது மட்டும் ஒரு மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 15 questions கொடுக்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 15 questionsல all we have the comfortability level of 10 questions. that too easier format, or else 8 questions. 8 questions வந்து easier formatல இருக்கும். that means the direct question will be there, and remaining ஒரு 5 questions or 4 questions என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it will be on a ஒரு சார்ட் ஆஃப் மீடியம் சார்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டி இருக்கும். ரிமைனிங் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 or 2 questions வெரி ஹையர் டிஃபிகல்ட்டில இருக்கும். nobody can answer it. ஓகேங்களா? ஸோ எவ்வளவுதான் நீங்க படிச்சாலும் there where the accuracy level or attending the questions அப்படின்னு பார்க்கும்போது it will be on a 80% scale. 80% to 85% நீங்க வந்து எழுதிருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு சக்சஸ் ரேஷியோ ஹையரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ attend 80 to 85% questions of all the sort of a chapter. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்தியன் ஹிஸ்டரி வந்து நான் எப்படி படிக்கிறது? பிகாஸ் இட்ஸ் வாஸ்ட். ஓகேங்களா? இந்தியன் ஹிஸ்டரி கம்ப்ரைசஸ் எத்தனை பார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 3 பார்ட்ஸா கம்ப்ரைசஸ் ஆகும். ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, மெடிவல் அண்ட் மாடர்ன். அப்போ நான் இதை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்றது? ஸோ வேர் ஐ நீட் டு கிவ் அ லாட்ஸ் ஆஃப் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தா, ஸோ தீஸ் ஆர் த சாப்டர்ஸ் வேர் யூ ஹேவ் டு கம்ப்ளீட் இட்.
these are the chapters what I gave you. அதுக்கப்புறமா இதுல வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றது அந்த சார்ட்ல வந்து சொல்லியிருப்பேன், எந்த டேல வந்து எதை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம், இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸ் பொறுத்த வரைக்கும் you can see the you have to study about the old stone age, new stone age, iron age, harpan age. So இந்த பேசிஸ்ல ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ல வந்து இது எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸோ நெக்ஸ்ட் என்ன படிக்கணும் அப்படின்னா ரிலீஜியஸ் மூவ்மெண்ட், தட் மீன்ஸ் புத்திசம் அண்ட் ஜெயினிசம். ஸோ எப்பவுமே ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி அப்படின்னு பார்க்கும்போது the transition is very very important. What is this transition அப்படின்னா, ஸோ ஒரு ஏஜ்ல இருந்து இன்னொரு ஏஜுக்கு போகும்போது what are the evolutionary they brought it. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் ஃபர்ஸ்ட் வந்ததா, இல்லைன்னா ஹண்டர்ஸ் அண்ட் கேதரஸா இருந்தாங்களா, அல்லது இந்த உடன் ப்ளோவ் இருந்ததா, அயன் ப்ளோவ் இருந்ததா, ஸோ ஹரப்பன் ஏஜ்ல அயன் இருந்ததா, இல்லைன்னா எந்த ஏஜ்ல வந்தது, ஃபர்ஸ்ட் மெட்டல் காயின் என்ன யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்த டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கோல்டு யூஸ் பண்ணாங்களா, சில்வர் காயின்ஸ் யூஸ் பண்ணாங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் ஃபாரினர் வந்து யார் வந்தாங்க, கிரீக்ஸ் வந்தாங்க. ஸோ தீஸ் ஆர் த டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்பிள் ஆர்கிடெக்சர் எப்போ வந்தது, வீடு இருந்ததா, ஸோ எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல வந்தது, ஸோ ஸ்ட்ரீட்ஸ் இருந்ததா, பேர்ட் பிரிக்ஸ் இருந்ததா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த பேசிஸ்ல தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். அதே மாதிரி ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கான்டெம்பரரியா ஜெயினிசம், புத்திசம், அபார்ட் ஃப்ரம் ஜெயினிசம், புத்திசம் அந்த டைம்ல வந்து வேற யாராவது இருந்தாங்களா, ஜோராஸ்ட்ரியனிசம். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வாட் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் த புத்திசம் அண்ட் ஜெயினிசம்? ஸோ புத்திசம் பொறுத்த வரைக்கும் ஹூ இஸ் த ஹீரோ. ஸோ ஹீரோ அப்படின்னு பார்க்கும்போது we can say the Lord Buddha. அண்ட் ஜெயினிசம் பார்க்கும்போது டெஃபினெட்லி மகாவீரா. ஓகேங்களா? சோ ஜெயினிசம் வந்து இதுக்கு முன்னாடியே இருந்ததா? சோ இதுக்கு முன்னாடியே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரா யாரு, வாட் இஸ் கால்ட் தி தீர்த்தங்கரா? சோ இந்த பேசிஸ்ல வந்து இவங்க சொன்ன பிலாசபிஸ் என்ன, சில பேருக்கு வந்து சோல் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க, சில பேர் வந்து சோல் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, காட் வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாங்க, காட் சில பேர் அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இது எல்லாமே இந்த பேசிக் டிஃபரன்ஸ் யூ ஹேவ் டு நோ. ஓகேங்களா? அதே மாதிரி நீ வந்து இவங்க இவங்க வந்து லைக் பிராமிகல்ஸ் கல்ட்ல இருந்து இவங்க ஏன் வந்து இந்த ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்தாங்க, what is why the people started to follow the Buddhism, அவ்வளோ புத்திசம் ஜெயினிசம் அவ்வளோ டெவலப் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எல்லா சார்ட் ஆஃப் திங்ஸ் வந்து நீங்க பார்க்கணும். ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ல யூ ஹேவ் டு ஸ்டடி டில் த லேட்டர் வேதிக் வரைக்கும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட்லி யூ கேன் ஜம்ப் இன்டு தி குப்தாஸ் பீரியட். ஓகேங்களா? ஸோ குப்தாஸ் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ குப்தா பீரியட்ல எப்போ வந்தது, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்தாஸ் பீரியட் இஸ் செட் டு பி a golden age of our India. ஓகேங்களா? ஸோ கோல்டன் டெம்பிள், அதாவது கோல்டன் டெம்பிள் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் குப்தாஸ் ஆர் த வைஷ்யாஸ், ஸோ தே வில் பி லைக் வைஷ்யாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரேடர்ஸ் அப்படின்றதுனால அதிகமான கோல்டு காயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ஆர்கிடெக்சரல் எவிடன்சஸா வந்து குப்தன் ஏஜ் வந்து ஒரு மைல் ஸ்டோனா இருந்து. ஓகேங்களா? ஸோ குப்தன் ஏஜ்ல இருந்து we can concentrate about the art and culture in our India. ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு படிக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு டான்சஸ் பார்த்துக்கோங்க, அண்ட் ஆர்ட் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ முரால் ஆர்ட், ஸோ அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஸ்கோ டைப் ஆஃப் பெயிண்டிங்ஸ், தாஞ்சூர் பெயிண்டிங், ஸோ வாட் ஆர் த டைப் ஆஃப் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆர்ட் அண்ட் டான்சஸ் அண்ட் ஆர்கிடெக்சர், ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கிடெக்சர் வந்து பாருங்க. ஸோ திராவிடியன் ஆர்கிடெக்சரா, நகரா ஆர்கிடெக்சரா, ஆர் வெசரா டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரா, ஸோ இது எல்லாமே பாருங்க. ஸோ இந்த பேசிஸ்ல தான் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரிலேட்டட் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? So if you comprise this three part, ancient history இருந்து all we will get something around ஒரு 4 to 5 questions அப்படின்னு நினைச்சுக்கோங்க. 4 to 5 questions. அண்ட் மெடிவல் பார்ட்ல இருந்து டெஃபினட்டா 2 questions இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி மாடர்ன் ஹிஸ்டரியில இருந்து 8 to 10 questions or 8 questions ஆவரேஜா வந்து கேட்கப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிஸ்ல தான் வந்து உங்களுக்கு ஹிஸ்டரி வந்து கம்ப்ரைசஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து அந்த வெயிட்டேஜ் கொடுக்கப்படும். ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி மட்டும் படிச்சுட்டு நான் வந்து ஹிஸ்டரி படிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி இட் won't give you the success. ஏன்னா இந்த கொஸ்டின் பார்ட், இந்த பார்ட்ல இருந்து இது ஏன் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ட்ல இருந்து தான் கேட்டிருப்பாங்க. நீங்க வேணும்னா ஒரு பாஸ்ட் 10 years or 20 years இருந்து அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்டை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்பவுமே கேட்கப்படாது. ரைட். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னா ஏர்லி மெடிவல். ஸோ ஹவு த டிரான்சிஷன் டு பிளேஸ் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் இருந்து மெடிவலுக்கு வந்து எப்படி போச்சு, யார் யாரெல்லாம் காரணம், ஸோ எந்தெந்த கிங்டம்ஸ் எல்லாம் அந்த டைம்ல வந்தது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் முகல் எம்பையர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முகல் எம்பையர்ஸ் இருந்து இந்த வாட்டி டெஃபினட்டா we can expect a question because
தாரா ஷிகோ அப்படின்ற ஒரு பிரின்ஸ் அங்க இருந்தாரு, who is the son of ஷாஜஹான். ஸோ இட் வாஸ் லைக் இந்துல வந்து கேட்கப்பட்டது. பிகாஸ் அவரோட டாம் வந்து கிடைச்சதுனால முகல் எம்பரர் டெஃபினட்டா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த கிரேட்டர் முகல்ஸ் அண்ட் லேட்டர் முகல். ஸோ யார் யாரு அந்த லேட்டர் முகல்ஸ் எதனால டிக்ளைன் ஆகப்பட்டது. ஸோ பேட்டில்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் த மெடிவல் டைம் அண்ட் லைக் தட் டெஃபினெட்லி டிரான்சிஷன் முகல்ஸ்ல இருந்து எப்படி வந்து டிஃப்ரெண்ட் பவர்ஸ் கிட்ட வந்து போச்சு, எந்த பவர் எந்த யூரோப்பியன் பவர் வந்து உள்ள வந்தாங்க. ஸோ உள்ள வந்துட்டு வாட் ஆர் த பொலிட்டிக்கல் டிராமா அவங்க பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த யூரோப்பியன் வந்து வந்தது, குரோனாலஜிக்கல் ஆர்டர் யூ ஹேவ் டு நோ. அண்ட் அட் த சேம் டைம் வாட் ஆர் த எக்ஸ்பேன்ஷன், ஹவு டிட் தே எக்ஸ்பேண்டட் இன் இந்தியா. ஸோ எந்த பேட்டில் வந்து அவங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லான பவர் கிடைச்சது, பேட்டில் ஆஃப் பக்சர், பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் கர்நாடிக் வாசு. இந்த வார்ஸ் எல்லாமே உங்களுக்கு அத்துப்படியா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் revolt of 1857 and expansion of a British Empire in India. And அதுக்கப்புறமா நேஷனல் மூவ்மெண்ட். ஓகேங்களா? நேஷனல் மூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ இட் இஸ் அ மாடரேட் பீரியட். ஐஎன்சி ஃபார்மேஷன்ல இருந்து உங்களுக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி கான்சென்ட்ரேட் திஸ் பார்ட், நேஷனல் மூவ்மெண்ட், ஐஎன்சி மாடரேட் ஃபார்மேஷன். இதுக்கப்புறமா ஏன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா நேஷனலிசம் அப்படின்னு 1919 இருந்து ஸ்டார்ட் ஆகும். திஸ் 1919 இஸ் a very important year because லாஸ்ட் இயர் வந்து 2019 ஓவராலா 100 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணப்பட்டது. 1919ல நடந்த எல்லா ஈவெண்ட்ஸுமே வந்து 100 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணப்பட்டது. அப்ப 1919ல வந்து என்னென்ன ஈவெண்ட் நடந்ததோ அது எல்லாமே கைண்ட்லி கோ த்ரூ இட். ஓகேங்களா? ஜலியன் வாலா பாக்கா இருக்கட்டும், கிலாபத் மூவ்மெண்டா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ரவுலட் ஆக்டா இருக்கட்டும், இதை பத்தி A to Z டெஃபினட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். apart from the NCERT, kindly go through the Bipin Chandra books. Okay, at the same time, my notes also, I have given the enough sort of details while taking the classes. Okay, right? Okay, so mass nationalism from the 1919 to 1939, that means அந்த டைம்ல தான் வந்து நம்மளுக்கு காந்தியோட இதுவும் வரும். அதே சேம் டைம் டுவர்ட்ஸ் ஃப்ரீடம் அண்ட் பார்ட்டிஷன். ஓகேங்களா? ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா எல்லாமே எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபேக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா வந்து பாத்துக்கோங்க. the transition part is very very important in the history. ஓகேங்களா? அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் அண்டர் த பிரிட்டிஷ் ரூல். வாட் ஆர் த பிட்ஸ் ஆக்ட் அப்படின்னா என்ன, அதே மாதிரி உங்களுக்கு அவங்க ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னா என்ன, வர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் அப்படின்னா என்ன, என்னென்ன ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க, எப்படி வந்து நம்மள ஜமீன்தாரி சிஸ்டம், ரயத்வாரி சிஸ்டம், இது எல்லாமே வந்து யூ ஹேவ் டு நோ இட். ஓகேங்களா? இந்த பார்ட்ல. அண்ட் பெசன்ஸ் அண்ட் ட்ரைபல் மூவ்மெண்ட். ஸோ எந்தெந்த பெசன்ஸ் வந்து வாட் ஆர் த மூவ்மெண்ட் தே ஹேவ் டன் இட். ஓகேங்களா? அண்ட் பக்தி மூவ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த குரு நானக்கா இருக்கட்டும், ஆர் ராம்தாஸா இருக்கட்டும், ஆர் துளசிதாஸ், கபீர் தாஸ். ஸோ இந்த மாதிரி அதாவது while taking the classes I would have said you like சுஃபி அப்படின்னா யாரு, ஸோ சிஸ்தி அப்படின்னா என்ன, அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிக்கிசம் வந்து எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ பக்தி மூவ்மெண்ட்லயே பார்த்தீங்கன்னா ஹிந்துயிசம் வந்து 2 விதமா வந்து டிவைட் ஆகும், சர்க்குணா நிர்குணா. சர்க்குணால வந்து யார் வருவாங்க, நிர்குணா அப்படின்னா என்ன, நிர்குணா அப்படின்னு வரும்போது லைக் there's no formless god, ஸோ ஃபார்ம்லெஸ் காட் அப்படின்னு வருவாங்க. ஸோ இதுல வந்து யார் யாரெல்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் டெஃபினெட்லி யூ ஹேவ் டு நோ. அண்ட் த ஏஜ், அதாவது இயர் ஞாபகம் வேண்டாம், சென்ச்சுரிஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சென்ச்சுரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வைல் ஸ்டடிங் த ஹிஸ்டரி. ஓகேங்களா? எந்த சென்ச்சுரியில என்ன நடந்தது அப்படி. ஓகேங்களா? அண்ட் முகல் எம்பரர்ஸ்லயும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா யார், ஹூ கம் ஃபர்ஸ்ட் அண்ட் வாட் ஹேப்பன் அண்ட் என்னென்ன வார் நடந்தது அண்ட் அவங்களுடைய டைட்டில்ஸ் என்ன, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹூ ஆர் லிபரல் அண்ட் ஹூ ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட், அந்த மாதிரி. ஓகேங்களா? ரைட். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வாட் யூ ஹேவ் டு ஸ்டடி இன் த ancient history part. And at the same time dynasties of South India, Chera, Chola, Pandya and Pallava dynasty, so Chalukyas and Rashtrakutas, Vijayanagara kingdom, இது எல்லாமே வந்து நீங்க படிக்கணும். பிகாஸ் விஜயநகர கிங்டம் பாத்தீங்கன்னா ராயகோபுரம் அப்படின்ற ஒரு சார்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் பல்லவ டைனாசிட்டில மாமல்லபுரம் அப்படின்னு. பிகாஸ் வை தி சவுத் இந்தியா அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதான் ரீசெண்டா வந்து கீழடி அப்படின்னு ஒரு சார்ட் ஆஃப் திங் வந்து கட்டப்பட்டது. ஸோ அந்த இடத்துல வந்து சங்கம் ஏஜ் சம்பந்தப்பட்ட எல்லா சார்ட் ஆஃப் ஆர்கிடெக்சரல் அண்ட் டூல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வி ஹேவ் டு கோ த்ரூ வித் இட். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டா சவுத் இந்தியன் வந்து வி மைட் ஆஸ்க், பிகாஸ் நேஷனல் வைட் ஏதாவது வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ வி நீட் டு கோ த்ரூ. ஓகேங்களா? ரைட். ஸோ வாட் ஆர் த ட்ரெண்டிங் டாபிக்ஸ் இன் ஹிஸ்டரி. ஸோ ஹிஸ்டரி வந்து இது எல்லாருமே படிப்பாங்க. இந்த பேசிக்லி so the topics what I gave you will read everyone. அவங்கள தாண்டி ஒரு பாயிண்ட் நம்ம படிக்கும் போது தான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா the success ratio will give you the higher, will be higher. ஓகேங்களா? Right. What are those topics? Okay.
So first, as I said before, 1919 நடந்த எல்லா sort of event வந்து you can go through it. Jallianwala Bagh அப்படின்னு சொல்லலாம் because it has completed 100 years அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி துளு லாங்குவேஜ், திவா ட்ரைப், எப்பவுமே வந்து ஒரு கான்செப்ட் அப்படின்னு போகும்போது, ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு போகும்போது எதனால எந்த இடத்துல வந்து பேசப்படுது, W's are very very important. Where, why, when. ஓகேங்களா? துளு லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல வந்து பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சதர்ன் கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட் அண்ட் நார்த்தன் கேரளால வந்து பேசப்படுது. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th ஷெட்யூல்ல வந்து இந்த துளு லாங்குவேஜ் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஹியர் ரெண்டு சார்ட் ஆஃப் திங்ஸ் வந்து இன்டர்பிரேட் பண்ணுது. 8th ஷெட்யூல் டாக்ஸ் அபவுட் த இந்தியன் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 8th ஷெட்யூல்ல இன்க்ளூட் பண்றதுக்கு வாட் ஆர் த லைக் மேஜர் திங்ஸ் வந்து யூ ஹேவ் டு நோ. எல்லா லாங்குவேஜும் இன்க்ளூட் பண்ண முடியுமா? அப்ப 8th ஷெட்யூல்ல வரதுக்கு என்ன ரெக்வயர்மெண்டா இருக்கு, அந்த ரெக்வயர்மெண்ட் யூ ஹேவ் டு நோ. தட் மீன்ஸ் யூ கேன் கவர் த குவாலிட்டி ஆஃப் த லைக் ஷெட்யூல் 8 வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப துளு லாங்குவேஜ் அப்படின்னு வரும்போது எந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் நார்த்தன் கர்நாடகா, மீன் சதர்ன் கர்நாடகா, நார்த்தன் கேரளால வந்து கம்ப்ளீட் பண்ணப்படுது. வெதர் இட்ஸ் a Dravidian language or என்ன sort of a language, whether it's a Dravidian language or Aryan language அப்படின்னு பார்க்கும்போது definitely it's an Dravidian language அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த Dravidian language, இந்த துளு லாங்குவேஜ் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, so it's said to be a சப்த பாஷா சங்கமா அப்படின்னு சொல்லுவாங்க. சப்த பாஷா சங்கமா அப்படின்னு சொல்லுவாங்க. So which is said to be a conflux of a 7 languages அப்படின்னு இந்த துளு லாங்குவேஜ் வந்து சொல்லுவாங்க. So very important, kindly go through it. ஓகேங்களா? அதே மாதிரி கீழடி, as I said before, கீழடி discuss about the சங்கம் மேஜ், அந்த எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. அண்ட் செயின்ட் ரவிதாஸ் அண்ட் காளிதாஸ், எப்பவாச்சு இந்த காளிதாஸ் ஒரு செயின்ட் நேம் வந்து எங்கேயாவது இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு நோ இவங்க எந்த டைம்ல வந்து இருக்காங்க. ஹூ இஸ் த கான்டெம்பரரி கிங்? ஓகேங்களா? ஹூ இஸ் த கான்டெம்பரரி கிங்? அண்ட் அதே மாதிரி என்ன அப்படின்னா, இவங்க எழுதுனது ஏதாவது இருக்கா, அதாவது போயம்ஸ் ஒரு ஆர்டிகல், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு புக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காளிதாசா அப்படின்னு எடுக்கும்போது இவர் எழுதுனது என்னென்ன, மேகதூதா அண்ட் ரகுவம்சா, அதே மாதிரி அபிநய சகுந்தலா அண்ட் மாலக வினிமித்ரம். ஸோ இந்த மாதிரி சார்ட் ஆஃப் போயட்ஸ் அண்ட் புக்ஸ் வந்து எக்கச்சக்கமா எழுதியிருந்தாரு. ஸோ இவர் எந்த கான்டெம்பரரி டைம்ல வராரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த காளிதாஸ் வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி இந்த பட்ஜெட்ல ஒரு இந்த பார்லிமெண்ட்ல வந்து பினான்ஸ் மினிஸ்டர் காளிதாசாவோட லைக் அந்த நேம் எடுத்திருந்தாரு. ஸோ அதனால வந்து வி ஹேவ் டு காளிதாசா அப்படின்னு ஒன்று எடுத்திருந்தோம். அண்ட் ரோட்வே ப்ராஜெக்ட் ஆஃப் டு த எலிஃபேண்டா கேவ்ஸ். எலிஃபேண்டா கேவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரோட்வே ப்ராஜெக்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் லைக் யூ கேன் டேக் இட் டு த ஜியோகிரபி அண்ட் ஆஸ் வெல் அஸ் த ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எலிஃபேண்டா கேவ்ஸ் வந்து எங்க இருக்கு, விச் இஸ் இந்த பாம்பே. ஓகேங்களா? பாம்பேல இருக்கு. இந்த எலிஃபேண்டா கேவ்ஸ்க்கு யார் நேம் கொடுத்தா? போர்ச்சுகீஸ். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அதிகமான எலிஃபேண்டா வந்து கிராவிங் பண்ணியிருப்பாங்க, அதனால இதுக்கு வந்து எலிஃபேண்டா கேவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இங்க என்னென்ன டைப் ஆஃப் டெம்பிள்ஸ் இருக்கு, என்னென்ன காட் இருக்காங்க, என்ன டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல இருக்கு, இது எல்லாமே வந்து யூ ஹேவ் டு ஸ்டடி. ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி ஸோ மகாராணா பிரதாப் அண்ட் டாகூர், கோக்லே, ஸோ இவங்களை பத்தி எப்பவுமே ஒரு லீடர்ஸ் பத்தி படிக்கும்போது எவ்ரி டைம் ஐ சே இந்த கிளாஸ், ஸோ எவ்ரி டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லீடர் பத்தி படிக்கிறீங்கன்னா 100 வேர்ட்ஸ் எழுதுறீங்கன்னா அவங்களுடைய புக்ஸ் எழுதுங்க. அவங்க என்ன ஃப்ரீடம் ஃபைட்டு, ஒரு ஏதாவது பேட்டில் பார்ட்டிசிபேஷன் பண்ணாங்களா, அவங்க ஏதாவது சொசைட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களா, அவங்களுக்கு ஏதாவது அவார்டு கிடைச்சதா, ஸோ இது எல்லாமே அந்த 100 வேர்ட்ஸ்ல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மகாராணா பிரதாப், டாகூர் அண்ட் கோக்லே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதே மாதிரி கங்கா ஜாத்ரா ஃபெஸ்டிவல் அண்ட் கொன்யாக் டான்ஸ் and that's what I said before, like locate the grave of the Mughal prince Dara Shikoh. இந்த தாரா ஷிகோ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ் த எல்டஸ்ட் சன் ஆஃப் ஷாஜஹான். ஓகேங்களா? சோ இவர் வந்து இவரோட பத்தி கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ் a liberal Muslim. That means Aurangzeb is not a liberal Muslim. ஓகேங்களா? இஸ் very passionate and very strict about the Muslim law. பட் இந்த தாரா ஷிகோ அப்படின்றவர் யாருன்னா கொஞ்சம் லிபரல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா he will always unite ஹிந்து முஸ்லிமோட யுனைட்டிக்காக தான் இவர் ஃபைட் பண்ணாரு. அண்ட் இவர் பத்தி ஏன் அப்படின்னு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ஹுமாயூன் டோம்ல வந்து எக்ஸ்கவேட் பண்ணும்போது 150 கிரேவ்ஸ் வந்து கிடைச்சது. ஓகேங்களா? ஸோ 150 கிரேவ்ஸ் வந்து கிடைச்சது. ஸோ அதுல வந்து தாரா ஷிகோவோடதும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இந்த தாரா ஷிகோ அப்படின்றவர் நியூஸ்ல வந்தாரு. ஓகே, ஸோ இட் கேம் இன்டு தி நியூஸ். அண்ட் இன் 150 கிரேவ்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த டாப் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாரா ஷிகோ.
ஓகேங்களா. சோ இவரோட டெத் யார் கையில இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப். சோ அவுரங்கசீப் தான் இவரை வந்து ஒரு பேட்டில வந்து சாவடிச்சு லைக் he killed தாரா ஷிகோ and he captured the throne அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. சோ இது வந்து எந்த புக்ல வந்து எழுதிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாஜஹான் நாமா. ஓகேங்களா. சோ ஷாஜஹான் நாமால வந்து இந்த தாரா ஷிகோ பத்தி எழுதிருந்தாங்க. ஓகேங்களா. சோ இவருக்கு எக்கச்சக்கமான டைட்டில்ஸ் இருக்கு. அதுல ஒரு டைட்டில் என்னன்னா ஜலால் உல் கதீர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஜலால் உல் கதீர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷம். ஏன்னா எக்கச்சக்கமான ஆர்டிகல்ஸ் வந்து இதை பத்தி வந்து ஓகேங்களா. ஹிந்துலயும் வந்தது, ஸ்டடி. ஓகேங்களா. அதே மாதிரி வான்சுவா ரங்கோலி பிஹு அண்ட் ஃபெஸ்டிவல் எந்த இடத்துல நடக்குது. அதே மாதிரி பேட்டில் ஆஃப் கொரேகான். இந்த பேட்டில் ஆஃப் கொரேகான் பத்தி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலா இது இது 200 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. இந்த கோரேகாவ் அப்படின்றது என்ன அப்படின்னா பூனே டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு ஸ்மால் சார்ட் ஆஃப் வில்லேஜ். ஓகேங்களா. அப்ப இந்த பேட்டில் யார் யாருக்கு நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஷ்வா அண்ட் பிரிட்டிஷர்ஸ். ஓகேங்களா. சோ மராட்டாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த பேஷ்வாஸ் அண்ட் பிரிட்டிஷர்ஸ்க்கு நடுவுல நடந்தது. சோ அந்த இடத்துல பேஷ்வா வந்து வின் பண்ணப்பட்டது. ஓகேங்களா. சோ அவங்களுடைய சுப்ரீமசி காட்டுறதுக்காக இந்த பேட்டில் வந்து நடந்தது. கைண்ட்லி கோ த்ரூ விட் இட் பிகாஸ் இந்த பேட்டில்ல வந்து இந்த கோரேகான் பேட்டில்ல வந்து தி சிம்பிள் இஸ் யூஸ்ட் பை த மிஸ்டர் அம்பேத்கர் கூட இந்த தலித்தோட ரெப்ரசன்டேஷனுக்காக யூஸ் பண்ணப்பட்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பேட்டில் வந்து எந்த வருஷம் நடந்தது, யாருக்காக நடந்தது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. எப்பவுமே இந்த இதுல அதாவது டாபிக்ஸ் வாட் ஐ அம் கிவிங் எவ்ரி டாபிக் வந்து ஒரு 100 வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேசிஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. அண்ட் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பை த விநாயக் தாமோதர் சர்வார்கர். ஸோ இவரை தான் நம்ம வந்து வில் கால் ஹிம் as a வீர சவுகார். ஓகேங்களா. சோ இந்த வீர சவுகார் இஸ் ஃப்ரம் த மகாராஷ்டிரா. சோ எப்பவுமே சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல வந்து சொல்லியிருப்பேன். ஸோ 5 பாயிண்ட்ஸ் வந்து எப்பவுமே சொல்லியிருப்பேன். அன்டச்சபிலிட்டி. ஸோ அதே மாதிரி அதாவது சோஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு வந்து அகேன்ஸ்டா வந்து இருந்தாங்க. அண்ட் அட் த சேம் டைம் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் அ காஸ்ட் அண்ட் விடோஸ் ரீமேரேஜ் அண்ட் சைல்ட் மேரேஜ் அபாலிஷன் இது எல்லாமே வந்து நார்மலா எல்லாமே பண்றதுதான். பட் இவர் வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ லோவர் காஸ்ட் பீப்புளுக்கு வந்து டெம்பிள்குள்ள அலோவ் பண்ற மாதிரி பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி யார் வேணாலும் கணேஷ் உற்சவ் அப்படின்ற ஒரு பேன் இந்தியா இடத்துல வந்து பேன் இந்தியா டைப்ல வந்து இந்த கணேஷ் உற்சவ் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு 1930. ஓகேங்களா. இட் இஸ் பை த வீர சவுகார். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி he did a lot of social reform movement. Okay. And சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி பில் 2020 இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து பாருங்க. அண்ட் இந்தியா நாமினேஷன் ஃபார் த வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரி இயர் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் லிஸ்ட பத்தி கொஸ்டின் இல்லாம இல்ல. ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் திஸ் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்? இது வரதுனால இப்போ ஒரு மானுமெண்ட்டுக்கு வரதுனால என்ன லாபம் அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட் அப்படின்னு பார்க்கும்போது வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்ல வந்தது அப்படின்னா it will be in a ஒரு sort of a economical development இருக்கும். That means it will become the tourist spot அப்படின்னு சொல்லலாம். இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஒரு இன்கம் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து எந்த சார்ட் ஆஃப் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் வந்திருக்கு அப்படின்னா 2020 லிஸ்ட்ல வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோலவீரா அண்ட் ஃபோர்ட்ஸ் ஆஃப் டெக்கன் சுல்தான். ஓகேங்களா. ஸோ டோலவீரா வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. டோலவீரா எந்த இடத்துல இருக்கு பாருங்க, விச் இஸ் ஹரப்பன் சைட் விச் இஸ் என்ன குஜராத். ஓகேங்களா. அட் த சேம் டைம் ஃபோர்ட்ஸ் ஆஃப் டெக்கன் சுல்தான் அப்படின்னு வந்து குல்பர்கா இது எல்லாமே வந்து அவங்களுடைய ஆர்கிடெக்சர்ல ஒரு டெக்கன் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல வந்து வந்திருக்கு. ஸோ while I am taking the classes I have given enough resources like என்ன sort of architecture வந்து medieval timeல வந்தது அப்படின்னு. அண்ட் பண்டிட் தீன் தயாள் உபாத்யாய். ஓகேங்களா. இவரை பத்தியும் ஒரு வாட்டி பாருங்க. these are the trending topics in the history wise. ஓகேங்களா. சோ எப்பவுமே எப்படி பிளான் பண்றீங்கன்னா ஜிஎஸ் வந்து 3 hours படிக்கிறீங்க அப்படின்னா 2 hours definitely you have to concentrate on the current affairs. அதுதான் நான் வந்து உங்களுக்கு அந்த டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்கேன். கைண்ட்லி ஃபாலோ. ஓகேங்களா. செகண்ட் ஜியோகிராஃபி. ஸோ ஜியோகிராஃபி இட் இஸ் a very easy and platform. Some people might feel difficult because of the like they don't know how to read it அப்படின்னு சொல்லலாம். Because geographically வந்து if you are strong, so it will give you the boost for the environmental. At the same time mapping questions எத்தனையோ ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா. என்விரான்மெண்டல் பார்க்கலாம் அண்ட் ஜியோகிராபிக்கல்ல வந்து மேப்பிங் கொஸ்டின்ஸ் அண்ட் இத்தனை பேசிஸ்ல வந்து இருக்கலாம். ஸோ ஜியோகிராபி இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட். ஓகேங்களா. ஸோ ஓவரால் வெயிட்டேஜ் வில் பி த 10 questions. ஸோ 10 questions is the weightage approximately. என்ன சார் 8 கொஸ்டின் தான் வந்திருக்கு போன வருஷம், 7 கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஸோ ஆவரேஜா நான் வந்து ஒரு 5 years பேசிஸ்ல தான் எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஜியோகிராபி பொறுத்த வரைக்கும் இந்த ஓவரால் வெயிட்டேஜ் வந்து 10 questions. அப்போ
என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ் அண்ட் ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிவ் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு இட். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங்காக தான். அண்ட் கான்செப்ட் ஆஃப் ஜியோமார்பாலஜி, லேண்ட் ஃபார்ம் அண்ட் இட்ஸ் எவல்யூஷன், கிளைமேட்டாலஜி அண்ட் அட்மாஸ்பரிக் சர்க்குலேஷன் அண்ட் அதாவது ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் பத்தி நீங்க படிக்கணும். அண்ட் லோக்கல் விண்ட்ஸ் எல்லா சார்ட் ஆஃப் திங்ஸ் வந்து படிக்கணும். அண்ட் ஓஷனோகிராஃபி அண்ட் ரிட்ஜஸ் பத்தி, ஓஷன் ஃப்ளோரை பத்தி, and all the sort of temperature differences and physiography, Himalayas பத்தி படிங்க. and especially the passes பத்தி படிங்க. arrange it from the north to south or south to north. so இந்த மாதிரி arrange பண்ணுங்க. and drainage system of India, especially like east flowing rivers, west flowing rivers. so எதையெல்லாம் வந்து உங்களுக்கு perennial rivers. so இந்த sort of அதே மாதிரி உங்களுக்கு right hand tributaries, distributaries, delta regions, இது எல்லாமே drainage system of India குள்ள வரும். and climate of India. so நமக்குள்ள என்னென்ன டைப் ஆஃப் climate இருக்கு, துந்திரா இருக்கா, சவானா டைப் ஆஃப் climate இருக்கா, so what type of a climate we have, so எந்தெந்த இடத்துல வருது, மான்சூன் டைப் ஆஃப் climate இருக்கா, so எங்க இருக்கு அப்படின்னு. so agriculture, so இது எல்லாமே வந்து current affairs you have to study. transportation பொறுத்த வரைக்கும் kindly concentrate on the national water highway. ஓகேங்களா, ஸோ ஓவரால் 105 வாட்டர் ஹைவேஸ் இருக்கு. அதுல வந்து இப்போதைக்கு வந்து ஐ திங்க் 7 or 8 வந்து ரெடியா இருக்கு. ஓகேங்களா, ஸோ அது பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கு, அதனால தான் சொல்றேன். ஓகேங்களா, ஸோ கரண்ட்லி கான்சென்ட்ரேட் ஆன் த டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஓகே, அண்ட் மைக்ரேஷன் பார்ட். ஸோ தீஸ் ஆர் த கண்டென்ட் வாட் யூ ஹேவ் டு ஸ்டடி இன் த ஜியோகிராஃபி. ரைட், ஸோ இதோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது the first container movement on inland water highways எங்க போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா which is took place in the National Water Highway 1 கங்கால வந்து ஆயிருக்கு. ஸோ இதை வந்து எந்த கண்டெய்னர் போயிருக்கு அப்படின்னா பெப்சிகோ கண்டெய்னர். ஸோ பெப்சிகோ கண்டெய்னர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவங்களுடைய மாடல் என்னன்னா by 2023 இது வந்து ஒரு கமர்ஷியலைசேஷனா கண்டெய்னர் மூவ்மெண்ட் ஆஃப் இன்லேண்ட் வாட்டர் வேஸா மாத்தணும் அப்படின்னு. ஸோ இட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மல்டி மாடல் டெர்மினல் inland water thing. Okay, so at the same time next current affairs enna appdinu pathina Bhumru water harvesting system and Astana declaration and mapping of a child care institution report and Daman initiative and India joined IEA bioenergy and India and global compact for a migration and Zozila passes are very very important and food safety for the Mitra scheme ஒரு வாட்டி பாத்துக்கோங்க what is all about அப்படினு. and National Institute of Sova Rigpa and Chardham program and Kalapani and Dhanakil depression and Prakash portal and international workshop on a disaster and stormquake அப்படினா என்ன and golden triangle and golden crescent என்னென்ன இடத்துல அதாவது எந்தெந்த ஏரியாஸ் வந்து அந்த இடத்துல வருது and orchids of India and Poolavaram irrigation project, very old project, ரொம்ப வருஷமா இது வந்துகிட்டு இருக்கு. எந்த ரிவர்ல வந்து வருது, so is there any like a forest over there, so அதெல்லாமே பாருங்க. அதே மாதிரி ஹீட் வேவ்ஸ்னால என்ன பிரச்சனை and cyclones very very important, வாயு, இதாய் and மகா and hurricane Dorian. so இது எல்லாமே வந்து so basic current affairs from the geography. ஓகேங்களா, and El Nino and La Nina reforms. So is there any sort of a article towards it? இது எல்லாமே உங்களுக்கு வந்து current affairs trending sort of articles towards the geography. ஓகேங்களா, அதே மாதிரி Kadi Village Industries Commission and massive reserve of a mercury hidden in the Pama forest, an international dam safety conference, shifting of a north magnetic pole, and first international conference on the landslide risk reduction. International conference first time வந்து நடக்குது 2019. எந்த இடத்துல நடக்குது, ஸோ யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் அப்படின்னு பாருங்க. and flood management and border areas program and Atlantic meridional overturning circulation and Gulf of Guinea and Tesla style of giga factories. so இது எல்லாம் வந்து the latest trending factors, அதாவது இந்த 1 yearல நடந்தக்கூடிய எல்லா sort of அதாவது current affairs. okay, right, next science and technology. so science and technology is an integral subject. that means like there won't be any sort of a specific அப்படினு சொல்ல முடியாது, specific book அப்படினு சொல்ல முடியாது, but you have to know all the sort of policies ஆ இருக்கட்டும் and biotechnology, space related, defense technology, nanotechnology and IT. so before knowing the technology you have to know the general science perfect. physics ஆ இருக்கட்டும், chemistry ஆ இருக்கட்டும், biology ஆ இருக்கட்டும், you have to know all the three sorts of the subject very thorough. ஓகேங்களா, so
IT related thing, biotechnology and space technology, defense technology and nanotechnology, robotics. These are the topics where you have to cover. இதுல மூலியமா ஏதாவது கவர்மெண்ட் பாலிசிஸ் இருக்கா, இல்லைன்னா ஏதாவது புது சார்ட் ஆஃப் திட்டங்கள் இருக்கா, ஒரு எனி சார்ட் ஆஃப் இன்வென்ஷன்ஸ் இருக்கா, எனி நோபல் அவார்ட் இஸ் தேர். ஸோ எதை பேசிஸ்ல நோபல் அவார்டு ஞாபகம் வந்து கைண்ட்லி கோ த்ரூ வித் திஸ் lithium type of a battery. ஓகேங்களா, I didn't included in it, I just mislifted. lithium batteries வந்து நோபல் அவார்டு கிடைச்சது. கைண்ட்லி கோ த்ரூ த மெக்கானிசம் ஆஃப் இட், எப்படி வந்து lithium batteries வந்து ஒர்க் ஆகுது. apart from the lithium batteries, what are the things I have to study? ஓகேங்களா, ரைட். அப்படின்னு பார்க்கும்போது the chapters what you have to study, the content என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so super computers, planetary system and health and development, nuclear technology and national space agencies and international mission, military exercises and IT telecom and genetics and biotech. These are the chapters what you have to study. இது ஏன் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, so ஒரு நாளும் வந்து ஒரு sort of things you have to complete it. And while taking the classes, I have given the enough explanation regarding the biotechnology and the recent inventions in the biotechnology and genetics, and even military exercise ஆ இருக்கட்டும், IT telecom ஆ இருக்கட்டும், health ஆ இருக்கட்டும். and health அப்படின்னு பார்க்கும்போது kindly concentrate on the diseases. Recently the corona, very massive devastating effects. So kindly concentrate on the corona, ebola, nipah virus, the latest என்னென்ன viruses வந்தோ bacteria நால வருதோ இது எல்லாமே concentrate பண்ணுங்க. ஓகேங்களா, so ஒரு diseases வந்து concentrate பண்ணும்போது all you have to study about the causative agent. எப்படி வந்து இது வந்து cause ஆகுது, what is the causative agent, whether it is a zoonotic diseases or any sort of viral diseases. so எப்படி வந்து whether communicable, non communicable. so இந்த பேசிஸ்ல வந்து பாருங்க. and definitely இங்க வந்து ஒரு sort of a term வந்து சொல்லணும், which is called a pandemic. what is the pandemic diseases அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா, so இந்த pandemic பத்தி எனக்கு என்ன பண்றீங்கன்னா, while you watch this video, kindly அந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து இந்த pandemic அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு 10 வேர்ட்ஸ்ல வந்து எனக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ என்னென்ன இன்டர்நேஷனல் மிஷன்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சி மூலியமா வாட் ஆர் த திங்ஸ் வி ஹவ் டன் இட் சோ ஃபார். அண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர், பராசக்தி ஆர் சக்தி, ஸோ இந்த மாதிரி சிவா, பரம் சிவா. ஸோ தீஸ் ஆர் த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். வாட் இஸ் த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், எது பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பாருங்க. அண்ட் பிளானட்டரி சிஸ்டம், லைக் இஸ் தேர் எனி சார்ட் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ், மெட்டராய்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆச்சா, ஸோ ஹவு டு ஐடென்டிஃபை, எனி டெலஸ்கோப்ஸ் ஆர் தேர். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வரும். So these are the topics. அதாவது significance of a Kolkata port, Northeast gas grid project, e-Backrate, online auction platform for the assets attached, rare disease day, and Sutrapic and spike protein of a nCovid and rare diseases day. And இது வரைக்கும் like the scientists discovered the animal that doesn't breathe oxygen. What is the name of a animal? And Mars Insight mission. And at the same time, vaccine to control the swine fever. Name of a vaccine is very, very important. And NASA Spitzer Space Telescope and polycrack technology and arsenic resistant rice. Arsenic அப்படின்னு வரும்போது which is a heavy metal குள்ள வரும். ஓகேங்களா, so Voyager 2 and national mission to the quantum technologies and applications. ISRO launched, like ISRO வந்து ஏதாவது satellites வந்து launch பண்ணிதா, ஆதித்யா L1 mission and GLSat 1 mission. Apart from it, we have a many sort of current affairs which I have gave towards the, like while taking the classes. And long range artillery gun and bio rock abdina enna, mineral acceleration technology and assertion burst event and supernova and system risk indicator and genome India project. So these are the sort of current affairs or the trending things what you have to study and in the science and technology. ஓகேங்களா, so next part என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா environment. okay, so environment-க்கும் பொறுத்த வரைக்கும் there won't be any sort of a like ஒரு concrete material இருக்காது, but our Kingmakers IAS Academy have the perfect material for the environmental and the class notes given by the perfect faculties. ஓகேங்களா, the faculties notes ஆ இருக்கட்டும் and materials ஆ இருக்கட்டும் and even good morning testலையும் நிறைய environmental questions வந்திருக்கு. kindly follow it. ஓகேங்களா, so accuracy in the good morning test will be like உங்களுக்கு every good morning testல இருந்து the 40 questions every year வந்து அந்த UPSC prelims-ல வந்து கேட்கப்படும். ஓகேங்களா, so என்னென்ன chapters வந்து I have to concentrate. Ecosystem and its dynamics and biomes, terrestrial and biomes, aquatic and biodiversity, endangered species, environment and health, pollution and mitigation efforts, environmental convention, climate changes and protected a network in India and international organization. என்ன organization வந்து எது வந்து like take care பண்ணுது, if there is a pollution who will say what, and
recent development, the nitrogen cycle are carbon cycle are these are the nutrient cycle you have to know. And state of a forest report 2019, kindly go through it once. என்னென்ன ஃபாரஸ்ட் வந்து எவ்வளவு அதிகமா இருக்கு, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் என்ன இருக்கு, நம்ம டைப் ஆஃப் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் எவ்வளவு இருக்கு, அண்ட் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், டெசிடியஸ், டை டெசிடியஸ், இந்தியால வந்து என்னென்ன இடத்துல வந்து என்னென்ன ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து இந்த ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2019 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரீசெண்ட் Kerala to curb the alien plant growth in the NBR and Indian Climate Report 2019 and Global Marine Ecosystem Meet in Cochin la nadandhathu, and Krishna gas project ONGC which falls on the Krishna Wildlife Sanctuary endha idathila irukku appdi parunga. And Nilgiri Thar came into the threatening 60% climate change nala adoda climate threatening வந்து பாத்தீங்கன்னா 60% அதோட ஹாபிடேட் வந்து லாஸ் ஆச்சு. ஸோ நீல்கிரி தார் வந்து எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா? வெதர் இஸ் என்டேஞ்சர்ட் ஆர் வல்னரபிள் அப்படின்னு பாருங்க. அண்ட் டோசோஃபிலா ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அண்ட் டெல்லி கெட்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மாக் டவர். ஓகேங்களா? வாட் இஸ் திஸ் ஸ்மாக் டவர், ஹவு இட் இஸ் ஒர்க் அப்படின்னு பாருங்க. அண்ட் when it comes to the smog tower, kindly go through with the particulate matter. Particulate matter வந்து எப்படி வந்து ரிஃபைன் பண்ணலாம், what is particulate matter, and அதுக்குள்ள வந்து what are the oxygen or oxides are there, basically how to prevent it, அதெல்லாம் பாருங்க. ஓகேங்களா? And apart from it, flood trigger the influx of alien species in Kerala. And Manjalodi Ecotourism Trust, rhinoceros to be reintroduced in Uttarakhand. Uttarakhand la reintroduce பண்றாங்கன்னா எந்த wildlife sanctuary ல வந்து introduce பண்றாங்க. And why do we need a dolphin project? ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் டால்ஃபின்ஸ் இருக்கா, வெதர் அது வல்னரபிள் இருக்கா, என்டேஞ்சர்ல இருக்கா? ஸோ ஆல் வி ஹேவ் அ டால்ஃபின்ஸ் இந்த கங்கால வந்து ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபின்ஸ் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் இட் வேற ஏதாவது டால்ஃபின் இருக்கா அப்படின்னு பாருங்க. அண்ட் ஓஷன் டீஆக்சிஜனேஷன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கிளைமேட் COP 25 and World Soil Day and Air Quality Index சஃபர் அப்படின்ற ஒரு ஆப் மூலமா வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து பண்ணலாம். அதே மாதிரி cloud seeding technology. What is this cloud seeding technology? What are the things we gonna use in it அப்படின்னு பாருங்க. And geo engineering மூலமா அப்படின்னா so இந்த bio engineering அப்படின்னு சொல்லலாம். Like how we gonna regenerate by using the அதாவது ஹெவி மெட்டல்ஸ் ஏதாவது பாய்சன் ஆயிருந்ததுன்னா ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மறுபடியும் நார்மல் ஈகோ என்விரான்மெண்ட் வந்து எப்படி வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு ஸோ அந்த ஜியோ இன்ஜினியரிங் மூலியமா நம்ம படிக்கலாம். ஓகேங்களா? ஸ்வெல்லிங் salinity and gangetic dolphins. Okay, so apart from it, these are the other sort of current affairs which related to the environment. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ். இந்தியன் எக்கனாமி இஸ் அவர் எக்கனாமி. ஓகேங்களா? ஸோ ஓவரால் கொஸ்டின்ஸ் வந்து 15 கொஸ்டின்ஸ். த மோஸ்ட் ஒரு டைனாமிக் ஆன ஒரு பார்ட் என்னன்னா இந்தியன் எக்கனாமி, பிகாஸ் இட் வில் ஃபிளக்சுவேட் ஈச் அண்ட் எவ்ரி டே. ஓகேங்களா? ஸோ ஸ்டாட்டிக்கா மட்டும் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் ரெப்போ ரேட்டா இருக்கட்டும் அண்ட் சிஆர்ஆரா இருக்கட்டும் அண்ட் வாட் எவர் த கண்டென்ட் அண்ட் இட், ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் அவர் எக்கனாமி வைல் ஆஃப்டர் த கொரோனா அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் கிஃப்ட் வாட் ஐ ஹவ் planned. Okay, so basics of economy you have to know, and banking sector, how the banking sector will work, and what are the monetary policy, inflation abdina enna, so what are the techniques to control the inflation, because inflation based pani urvadi like many times they have been asked in the UPSC prelim. And economic reforms of it, agriculture and service sector வந்து எந்த பேசிஸ்ல இருக்கு, financial sector வந்து எப்படி இருக்கு, external sector, fiscal policy, what is the fiscal policy of India, and budget highlights 2020 எந்தெந்த செக்டாருக்கு வந்து எவ்வளவு வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு வரைக்கும் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக்டர் வைஸ் அனாலிசிஸ் யூ ஹேவ் டு நோ. அண்ட் எக்கனாமிக் சர்வே டெஃபினெட்லி யூ ஹேவ் டு நோ. அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ 5 year பிளான் என்னென்ன 5 year பிளான்ல என்ன இப்போ 5 year பிளான் வந்து எந்த தீம்ல இருக்கு, தட் யூ ஹேவ் டு நோ. தீஸ் ஆர் த டாபிக்ஸ் அண்ட் அக்கார்டிங் டு திஸ் டாபிக் யூ ஹேவ் டு பிளான் த கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நேஷனல் மில்க் டே 2019 வந்து நடந்தது. எந்த இடத்துல வந்து நடந்திருக்கு, வாட் இஸ் த தீம் ஆஃப் இட் அப்படின்னு. அப்ப நேஷனல் மில்க் டே அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் கிரீன் ரெவல்யூஷனா இருக்கட்டும், ஒயிட் ரெவல்யூஷனா இருக்கட்டும், கான்சென்ட்ரேட் ஆன் தட். அதே மாதிரி டாலினாமிக்ஸ் அப்படின்னு ஒரு புது சார்ட் ஆஃப் கான்செப்ட் வந்திருக்கு. அண்ட் மிடில் இன்கம் ட்ராப் ஆர் கிக் எக்கனாமி அண்ட் அசெட் மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அண்ட் electrical vehicle charging station 2636 வந்து சாங்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. so because we have to like on the petroleum burden and we have to come out அப்படின்னு சொல்லி so 200
2636 வந்து எலக்ட்ரான் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ எவ்ரி திங் கம்ஸ் இன் தட். ஸோ ஆர்பிஐயோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், அதே மாதிரி சிக்னிஃபிகன்ட் ஆஃப் கொல்கத்தா போர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் சில்க் ப்ராசஸிங் பிளான்ட் இன் குஜராத் அண்ட் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் இன் நார்த் ஈஸ்ட் கேஸ் கிரிட் ப்ராஜெக்ட். ஸோ இது எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டாபிக் இன் த எக்கனாமிக்ஸ், right? And the last sort of a subject which is nothing but the Indian polity. ஓகேங்களா. the constitution of India எத்தனை வாட்டி படிச்சாலும் மறக்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னா பாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். கஷ்டப்பட்டு நம்ம வந்து we'll be studying the polity, all the articles like 52 article. பட் மறுபடியும் ஸ்டார்டிங் ஆர்டிகல் 1 என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு சார்ட் ஆஃப் தெளிவே இல்லாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பாலிட்டி வந்து it is not about the memorizing the concept. ஓகேங்களா. ஸோ யாருக்கு யாரு, ஸோ the relationship between the legislature, judiciary and executive, இது எல்லாமே வந்து நம்ம ஒரு சார்ட் ஆஃப் ரிலேட் பண்ணிட்டு தான் சொல்லணும். அண்ட் சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு தே லைக் சென்டரும் ஸ்டேட்டும் வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் வந்து மூவ் பண்றாங்க. அண்ட் ஒரு ஆஃபீஸஸ்ல எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னா யார் யார் வருவா, லெகிஸ்லேச்சர்ஸ்னா யார் யார் வருவா, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் லெகிஸ்லேச்சர் அண்ட் ஹவு த பார்லிமெண்ட் ஒர்க், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து you have to know in a concept manner, because the overall weightage in a polity is a 15%. நம்மளுக்கு அதை விட ஒரு சார்ட் ஆஃப் திங் இல்ல. பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it is a little bit difficult sort of a thing because it is highly memorize பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா. ஸோ கைண்ட்லி அப்போ எப்படி சார் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து 1 to 51 ஆர்டிகல்ஸ் டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் தட் மீன்ஸ் எமர்ஜென்சியா இருக்கட்டும், ஆர் ஆல்சோ உங்களுக்கு பிரசிடென்ட் ரூலா இருக்கட்டும் அண்ட் பிரசிடென்டோட எலெக்ஷன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு சில ஆர்டிகல்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா இருக்கட்டும். பட் ஸ்டில் ஃபண்டமெண்டல் ரைட் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா எல்லாமே தெரிஞ்சு. ஓகேங்களா. ஸோ 1 to 51 articles you definitely know, and the preamble is very very important, and schedule, எந்த ஷெட்யூல் வந்து எந்த பேசிஸ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு. ஓகேங்களா. ரைட். ஸோ when it comes to the polity, ஸோ எந்தெந்த பேசிஸ்ல என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் அண்ட் ப்ரியாம்பிள் அண்ட் எந்தெந்த டைம்ல எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம அந்த கான்ஸ்டியூஷனை வந்து பாரோ பண்ணியிருக்கோம், யூகேல இருந்து என்ன பண்ணோம், அமெரிக்கால இருந்து என்ன பண்ணோம், ஆஸ்திரேலியால இருந்து என்ன பண்ணோம், அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா. வாட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேங்களா. ஸோ ரைட் டு ஸ்பீச் அப்படின்னா, ஸோ ரைட் டு எஜுகேஷன் எந்த ஆர்டிக்கல்ல வருது, ஸோ எந்த ஆர்டிக்கல் ரைட் டு ப்ராப்பர்ட்டி எங்க வந்து எதுல வந்து மாற்றப்பட்டது, என்ன அமெண்ட்மெண்ட். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அண்ட் டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்னால என்னெல்லாம் பண்ண முடியும், தட் மீன்ஸ் த அபாலிஷன் ஆஃப் அ லாட்ரி. ஓகேங்களா. தமிழ்நாடுல லாட்ரி இல்லை, அதனால வந்து நான் போய் கேஸ் போட முடியாது. இட்ஸ் ஒரு ஸ்டேட்டோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து என்னென்ன டியூட்டிஸ் வந்து பண்ணலாம், அதே மாதிரி சிட்டிசனோட டியூட்டி. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டி, பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். இது ஏன் செப்பரேட்டா ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வந்து 1 டேல நீங்க முடிக்கணும். இதுதான் டாபிக். பிகாஸ் ஆல்ரெடி வி ஹாவ் அ வெரி லெஸ் நம்பர் ஆஃப் டைம். October 4 அப்படின்னு ஃபிலிம் சொல்லியிருக்காங்க. ஏந்தோ we don't know like the situation எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. if suppose October 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா we have a very very limited time, so in that time we have to complete it. so இந்த every one box carries 1 day. ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி தான் அந்த பிளான் வந்து போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க படிக்கும்போது it will be very easy. ஓகேங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருக்கும் அண்ட் ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் பஞ்சாயத் ராஜ் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ், கவர்னரோட ரோல் என்ன, and how the relationship between the governor and chief minister, how the chief minister will be elected, our chief minister வந்து எப்படி வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ யூனியன் லெகிஸ்லேச்சர் என்னென்ன, ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யார் யார் வருவாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெகிஸ்லேச்சர், அண்ட் மினிஸ்டருக்கும் ஒரு எம்பிஸ்க்கும் டிஃபரன்சஸ் என்ன, அண்ட் சுப்ரீம் கோர்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன, ஹை கோர்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன, யாரோட ரிட்ஸ் வந்து ஹையரா இருக்கும். So these are the things which comes under the political sciences, and be careful with the writs. and supreme courtல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. இது வரைக்கும் எத்தனை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்காங்க, அண்ட் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு ஞாபகம் வந்தோடனே ஐ ரிமெம்பர் லைக் ஜாக் கமிஷன், ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷன். ஓகேங்களா. கைண்ட்லி கோ த்ரூ இட். ஓகேங்களா. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து எப்படி வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க, எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க, அவர் யார் கண்ட்ரோல்ல வருது, ரிமூவல் டேர்ம்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் வந்து அடோக் கமிட்டிஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பாருங்க. அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அண்ட் சிட்டிசன் சார்ட்டர் காம்படிஷன் அண்ட் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வந்து நீங்க பாருங்க. ஸோ 15 days வந்து இதுக்கு அலோகேட் பண்ணுங்க. இந்த 15 days யூ ஹேவ் டு கம்ப்ளீட் த பாலிட்டி. ஓகேங்களா. ஸோ வாட் ஆர் த
கரண்ட் அஃபேர்ஸ் ட்ரெண்ட்ல வந்து என்ன இருக்கு, சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் பில் 2019. ஸோ இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா பெரிய பெரிய ப்ராப்ளம் வந்து இருக்குது. அதே மாதிரி குளோபல் டிப்ளமேட்டிக் இண்டெக்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் பில். யார் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லலாம், அவங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ரேஷன் பண்ணவங்களை வந்து ஆப்ரேஷன் பண்ணி வாண்டடா வந்து அந்த செக்ஸை சேஞ்ச் பண்ணவங்களை வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரியில போட முடியுமா. ஸோ இது எல்லாமே இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் பிரஸ் ஃப்ரீடம் ஆஃப் இந்தியா which relates about the article 35A and 370 Kashmir related problems எல்லாமே இதுல பார்த்துக்கோங்க. And Astana declaration and mapping of a child care institution report and semi presidential system and e-governance initiative for the ST welfare schemes. என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. And maintenance of the welfare of the parents and parliamentary reforms, code of conduct. அது parliamentary reforms அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பிஸும் எம்எல்ஏஸும் வந்து எந்த சார்ட் ஆஃப் கோட் ஆஃப் கண்டக்ட்ல இருக்கலாம், and cabinet secretary கூட அப்படின்னு. And sixth schedule of the Indian constitution and data protection bill. ஒரு டேட்டா வந்து எந்த பேசிஸ்ல வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படும், ஸோ ஒரு பிரைவேட் மெம்பர்ல இருந்து எப்படி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணப்படும் 2019 வந்து கேட்டப்பட்டது. கைண்ட்லி கோ த்ரூ இட். ஒரு டேட்டான்னா என்ன, ஸோ ஹவு டு ரிலேட் வித் ஹவு டு ப்ரொடெக்ட் இட் அப்படின்னு. அண்ட் ஆங்கிலோ இந்தியன்ஸ் நாமினேஷன் கோட்டா அண்ட் ஹிஸ்டரி அண்ட் ஒன் நேஷன் ஒன் ஃபாஸ்டேக். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபாஸ்டேக் அப்படின்ற ஒரு சார்ட் ஆஃப் திங் வந்து அதுல வந்து இந்த ஃபாஸ்டேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் திஸ் ஃபாஸ்டேக், இந்த ஹைவேஸ்ல எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதுல வந்து ஒரு கோடு வந்து கொடுக்கப்பட்டது, அந்த கோடு பேர் என்ன. ஸோ இது வந்து நான் கிளாஸ்ல வந்து நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோடு வந்து வேற ஏதாவது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் யூஸ்ட் பிஃபோர் இட் செல்ஃப். அந்த எந்த இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா என்எஃப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேஸ் பண்ணி தான் அந்த ஃபாஸ்டேக் வந்து கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஃபாஸ்டேக் என்எஃப்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி வந்து கிளாஸிஃபை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் பீன் கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச் அண்ட் லாங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ அபார்ட் ஃப்ரம் திஸ் டோல் ஃப்ரீல தாண்டி வேற எங்கேயாவது யூஸ் பண்றாங்களா அப்படின்னா டெஃபினட்டா இட் ஹாஸ் பீன் யூஸ்ட் இன் த டெபிட் கார்ட்ஸ். ஓகேங்களா. ஸ்வைப் பண்ணாமலே ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணாலே ஒர்க் ஆகும் தெரியுமா. ஸோ அதுல வந்து இந்த என்எஃப்சிஸ் தான் வந்து யூஸ் பண்ணப்படும். அண்ட் ட்ரேஸ் பண்றதுக்கு, டாக்ஸை வந்து ட்ரேஸ் பண்றதுக்கு இந்த ஃபாஸ்டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஷாஜா போர்ட்டல் அண்ட் ஃபுட் சேஃப்டி மித்ரா ஸ்கீம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கைண்ட்லி கோ த்ரூ இட். மித்ரா போர்ட்டல் அப்படின்னா என்னன்னு பாருங்க. அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் அண்டர் த ஆர்பிஏ அண்ட் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் நாக்பூர் ரெசல்யூஷன் அண்ட் இந்தியா சவுதி ஓட கான்ஸ்டியூட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் கவுன்சில் அண்ட் நாக்பூர் ரெசல்யூஷன். ஸோ இது எல்லாமே வந்து லேட்டஸ்டா ட்ரெண்டிங், அதாவது 1 இயரா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஓகேங்களா. சோ இந்த பேசிஸ்ல வந்து நீங்க வெபினார் கவனிச்சிட்டு இருக்கேன். இந்த பேசிஸ்ல வந்து நீங்க பிளான் பண்ணி படிக்கும்போது சோ the success ratio will be very higher. So before சொன்ன மாதிரி so 6 hours you have to dedicate to this program. In that 3 hours for your GS and 2 hours for the current affairs related GS and 1 hour for the self evaluating. 6 hours நீங்க dedicate பண்ணும்போது it comes under the 600 hours. ஸோ குவாலிட்டேட்டிவ்லி 600 hours நீங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது டெஃபினட்டா உங்களுடைய பெர்சன்டேஜ் வந்து ஹையரா இருக்கும். ஓகேங்களா. ரைட். ஸோ இதுல ஓவராலா நான் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ்க்கு டெஃபினட்டா இன் ஜிஎஸ் பார்ட் டெஃபினெட்லி ஹேவ் டு அட்டன் 80 சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பர்ஃபெக்டா. ஓகேங்களா. ஸோ அப்பதான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சக்சஸ் ரேஷியோ வந்து ஹையரா இருக்கும். சிம்பிள் கேல்குலேஷன் தான். ஒரு கொஸ்டின் கேரிஸ் 2 marks. ஓகேங்களா. எனக்கு வந்து இப்போ சம்திங் அரௌண்ட் ஒரு 60 கொஸ்டின்ஸ் தெரியுது வச்சுக்கோங்க கம்ஃபர்டபிலிட்டி லெவல். ஓகேங்களா. ஸோ 120 marks வருது, ஒரு 50 கொஸ்டின்ஸ் வருது. 50 கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 100 marks வருது. ஓகேங்களா. ரிமைனிங் 30 கொஸ்டின்ஸ் வந்து 50-50. அந்த 30 கொஸ்டின்ஸ் வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50-50% வந்து தெரியும். ஓகேங்களா. தட் மீன்ஸ் லைக் திஸ் ஆர் தட் அப்படின்னு. ஓகே. ஸோ அந்த 50%ல வந்து 15 கொஸ்டின்ஸ்ல வந்து if 7 questions got corrected automatically 14 marks வந்து வரும். ஓகேங்களா. ரிமைனிங் 15 கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு 33% வருது. ஈவன் 33% எப்படி இருந்தாலும் யூ கேன் அட்டெண்ட் இட். ஓகேங்களா. ஸோ பட் அது வந்து ஒரு சார்ட் ஆஃப் ரிஸ்க் பேசஸ்ல தான் இருக்கும். பட் எப்பவுமே வந்து 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. தட் வில் கிவ் யூ த ஹையர் பர்சன்டேஜ் அண்ட் த டோட்டல் ஓவரால் ஷெட்யூல் வந்து I'll link it with this video so you can download it from it. ஓகேங்களா. so you can plan accordingly to the session. Okay. Thank you very much and kindly subscribe to Kingmakers channel. And we have a channel on YouTube and kindly like this. If you like this program, kindly give a like and a comment on it.
Okay, and so your YouTube channel, Kingmakers IAS Academy, subscribe பண்ணுங்க. At the same time, follow the Instagram of us, and for getting the instant content, kindly Telegram ஓட follow பண்ணுங்க. We have 4 branches: Chennai, Coimbatore, Madurai, Trichy. Kindly follow it and follow our team. அட்மிஷன் போயிட்டு இருக்க சொல்லுங்க நாகதா. Yes. So admissions வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு, லைக் ஆன்லைன் செஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. கைண்ட்லி லைக் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ யூ கேன் அட்டன் த கிளாஸஸ் அண்ட் பிகாஸ் இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேசி, தட் மீன்ஸ் செலக்டிவ் கொஷின்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இது வரைக்கும் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். குட் மார்னிங் டெஸ்ட்டோட அக்யூரேசி வந்து ஹையர் லெவல். எந்த அகாடமியும் வந்து இது வரைக்கும் அவ்வளோ அக்யூரேசி லெவலில் கொடுக்கல. And the material content are and the faculties, whatever the planning R&D department is a higher executive level. Even in the shutdown also we are working here because of you people, and we are there till your success. நீங்க ஒரு success achieve பண்ற வரைக்கும் we will be there. Okay, so kindly subscribe, and admissions are going on. Kindly register to it. Thank you very much, and subscribe to the YouTube channel. Thank you. Yeah, thank you, Nagadatta. I'm sure definitely this session definitely would have enlightened the aspirants. I'm sure definitely in the next 100 days, all the aspirants, they will be in the right path, I believe. Thank you so much for your valuable inputs. Wish you all the best, friends, and hope to see you in the next webinar. Thank you, Nagadatta. Thank you, sir. Thank you, sir. Thank you.